ஹாய் எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான சாக்லேட் ரெசிபீஸ் தான். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் கடையிலலாம் வாங்கி தராமல் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 150 கிராம்ஸ் வந்து மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம்ஸ் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 kg பேக் அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சிலிக்கான் மோல்டுன்னு கேட்டிங்கனாலே கடையில் கிடைக்கும். சாக்லேட் மோல்டுன்னு கேளுங்க. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், இது 3 தான். ஸோ நான் வந்து நட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதில் இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உடனே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கீ எடுத்துக்கிட்டேன். நம்ம நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா லைட்டாக ஹீட் ஆனோன்னே நம்ம போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு கருகிரும். அதனால் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். அந்த எக்ஸஸ் கீலாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு சாக்லேட்டுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் சாக்லேட்டில் எந்த அளவுக்கு நட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் இருக்கும். நான் இதில் வந்து அடிஷ்னலாக இந்த சுகரை ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதில் ஆல்ரெடி வந்து நான் வாங்கியிருக்க பார் சாக்லேட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்வீட்டன் தான். அதனால் நான் எதுவும் சுகர் ஆட் பண்ணலை. ஸோ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாக்லேட் எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம மெல்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து தேவையான அளவு வாட்டர், சும்மா நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் பவுலில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க பார் சாக்லேட்டை வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இது ரொம்ப ஃப்ரீஸாக இருந்துச்சு, அதனால் கட் பண்ண முடியல. பட் ஆனால் நீங்கள் இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மெல்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் மெல்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். ஓரளவுக்கு நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனோன்னா நம்ம கீழே இறக்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ நம்ம சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னும் மோல்டில் போர் பண்ணுறது மட்டும்தான். ஸோ நான் அந்த மோல்டில் போர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு ஸ்பூனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த மோல்டில் பண்ணும்போது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் வராமல் சாக்லேட் நல்லா ஃபினிஷிங் இருக்கும். ஸோ 100 கிராம் சாக்லேட்ஸுக்கு ஒரு 10 to 12 மோல்ஸ் 10 to 12 கேவிட்டி ஃபில் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம நட்ஸை வந்து சாக்லேட்குள்ளே டம்ப் பண்ணணும். அதனால் நான் சென்டரில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நட்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ மறக்காமல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா கேவிட்டிக்கும் ஃபில் பண்ணிக்கலாம்.
அது ஃபைனலாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக ஈவன் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபுல்லாக நம்ம போர் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதை ஒரு ஃப்ரிட்ஜில் 10 to 15 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ சிலிக்கான் மோல்ட்னால உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். டக்குன்னு எடுத்த உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே போல் நம்ம எல்லா சாக்லேட்டும் அதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு உடையாமல் நீட்டாக வரும். அதுமாதிரி சாக்லேட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட எல்லா சாக்லேட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சாக்லேட்டை கண்டெய்னர்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாக்லேட் ரேப்பர் இல்லைனா அலுமினியம் ஃபாயில், பட்டர் ரேப்பர் அந்த மாதிரி இதில் நீங்கள் ரேப் பண்ணி சாக்லேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான ஹோம்மேட் கேஷ்யூ சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.